கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெட்டி ஃபுல்லாக திமுக குடும்பத்தினுடைய ஊழலை பற்றி எடுத்துகிட்டு போய் கவர்னர் கிட்ட வந்து புகார் வந்து கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட லட்சம் கோடிகளுக்கு மேலே வந்துட்டு அவர் வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி பள்ளிகள் கிட்டேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சர்வசாதாரணமாக இதெல்லாம் வந்துட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு புழக்கத்தில் இருக்குது அப்படின்றாங்க. 2 வயசு குழந்தைனும் பார்க்கறது கிடையாது, 65 வயது மூதாட்டி அப்படின்னும் பார்க்கறது கிடையாது. ஸோ வந்து கிரைம் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே வந்து பயம் கிடையாது. காவல்துறை மீதோ இல்லை அதிகாரிகள் மீதோ யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. என்ன தப்பு செஞ்சாலும் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திமுக ஆட்சியில் ரவுடிகளின் அராஜகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு புகார்களை வந்து முன்வைக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டே வந்து பிறந்துடுச்சு. இவ்வளவு வருஷம் ஆகியுமே கூட கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைச்சி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் கிராமப்புறங்களில் கழிவறை வசதி இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வெட்கக்கெடான ஒரு விஷயம் இல்லையா? சென்னையில் திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு கட்டுறாங்க, உயரமான மாளிகைகள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஓகே, சென்னை மட்டும் வளர்ந்தா போதுமா? மற்ற மாவட்டங்கள்லாம் வளர வேண்டாமா? ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய குறைகளை பற்றி, அதனால மக்கள் படக்கூடிய அவஸ்தைகளை பற்றி வந்து பாஜக வந்து சமீபத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணாங்க, ஒரு போராட்டம் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட எந்தெந்த ஊர்களில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் இந்த மாவட்டங்களில் வந்துட்டு திமுக ஆட்சியை எதிர்த்து பாஜக சார்பில் வந்துட்டு போராட்டங்கள் வந்து நடைபெற்றது. கடந்த திமுக ஆட்சின்னு சொல்றதை விட இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஊழல்கள் வந்துட்டு நடந்திருக்குது. இது வந்து ஒரு சாதாரண ஆட்சியே கிடையாது, குடும்ப ஆட்சி தான் இங்கேருந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட மொத்த அரசாங்கமும் வந்து சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரியான புகார்களை வந்துட்டு பாஜகவில் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக ஆட்சியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஎம்சி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஆட்சியை வந்துட்டு பாஜகவில் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா கரப்ஷன், மாஃபியா அண்ட் கிரைம் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது, மாஃபியாவும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதே நேரம் கரப்ஷனும் வந்து இங்கே கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஊழல்லேருந்து வருவோம். திமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய ஊழல் வழக்கில் வந்து சிக்கி இருக்கிறாங்க. பொன்முடி வந்துட்டு இடி வழக்கில் வந்துட்டு கைதாகி வெளியே வந்தார். செந்தில் பாலாஜி மீதும் வந்துட்டு இடி வழக்கு வந்து பாய்ந்திருக்குது. பெரியசாமி மீதும் வந்து இருக்குது. இப்போ KN நேரு மேலேயும் இருக்குது. தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக நிறைய ஊழல் புகார்கள் வந்து இருந்த வண்ணம் தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெட்டி ஃபுல்லாக திமுக குடும்பத்தினுடைய ஊழலை பற்றி எடுத்துகிட்டு போய் கவர்னர் கிட்ட வந்து புகார் வந்து கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட லட்சம் கோடிகளுக்கு மேலே வந்துட்டு அவர் வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஏன் வந்து கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுந்த வண்ணம் தான் இருந்துச்சு. அதற்கான தீர்வு நம்மளுக்கு இன்னும் கிடைக்கப்படவே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரப்ஷன் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். ரோடு போடுறாங்க, 2 நாள்லேயே அந்த ரோடு வந்து பேர்ந்துக்கிட்டு வந்துடுது. அப்படியே ரோட்டையே பாய் மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டு போறாங்க நிறைய இடத்துல. அந்த அளவுக்கு ரோடு வந்து சரி கிடையாது. பாலங்கள் கட்டுறாங்க, பாலங்களும் வந்துட்டு சரி கிடையாது. இந்த மாதிரி எல்லா மட்டத்திலையுமே ஊழல். கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல் மட்டம் வரைக்கும் பணம் கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்துட்டு செயல்பட முடியுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் வந்துட்டு தமிழக அரசு நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இலவசங்கள் கொடுக்குறாங்க, கொடுத்துக்கிட்டே இந்த பக்கம் ஊழலும் பண்ணி அதை வந்து ஈடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. மாஃபியா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ட்ரக்ஸ் வந்துட்டு இங்கே அதிகப்படியான அளவில் புழக்கத்தில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்துட்டு கல்லூரி பள்ளிகள் கிட்டேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சர்வசாதாரணமாக இதெல்லாம் வந்துட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு புழக்கத்தில் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேடு. அதாவது ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த இளைஞர்களை வந்துட்டு தீய வழியில் செலுத்தினாலே போதும், அந்த இனமே அழிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இளைஞர்களை வந்துட்டு போதை வழக்கங்களுக்கு வந்து
திசை திருப்புறாங்க. ஒரு பெரிய ஒரு கண்டிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியான புகார்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள இங்க வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த போதைப் பொருட்கள், கஞ்சா மாதிரியான பொருட்கள் எப்படி வந்து புழக்கத்துல வருது, அத சொசைட்டில எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது காவல்துறை கிட்ட தான் இருக்குது. அந்த காவல்துறையானது முதல்வர் கிட்ட தான் இருக்குது. முதல்வர் இந்த விஷயத்தில் ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னும் பாஜக தரப்புல இருந்து புகார்களை வந்து முன்வைக்கிறாங்க. கிரைம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது அப்படிங்கிறது இந்த ஆட்சியில ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. 2 வயசு குழந்தைனும் பார்க்கறது கிடையாது. 65 வயது மூதாட்டி அப்படின்னும் பார்க்கறது கிடையாது. ஸோ வந்து கிரைம் பண்றதுக்கு இங்க யாருக்குமே வந்து பயம் கிடையாது. காவல்துறை மீதோ இல்ல அதிகாரிகள் மீதோ யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. என்ன தப்பு செஞ்சாலும் ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திமுக ஆட்சியில ரவுடிகளின் அராஜகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு புகார்களை வந்து முன்வைக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிகள்லயே நுழைஞ்சு ஒரு பெண்ணை வந்துட்டு பாலியல் அத்துமீறல் பண்ணி அதையே வந்து வழக்கா மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே எளிதில் ஒருத்தங்க போயிட்டு வர முடியுது அப்படிங்கிறது யார் அந்த சார் அப்படின்றதுக்கான அந்த புதிருக்கான விடை இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான தீர்வும் என்ன ஆகிவிட்டது? வந்துட்டு நிலுவையில் இருக்குது. இன்னும் சொல்ல போனா விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் வந்துட்டு எம்பி கனிமொழி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விளாத்திக்குளம்ன்ற ஊர்ல காலை கடனை முடிப்பதற்காக போன அந்த பெண் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருக்கிறார். இங்க கிரைம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி. 2026ஆம் ஆண்டே வந்து பிறந்துடுச்சு. இவ்வளவு வருஷம் ஆகியுமே கூட கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைச்சி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் கிராமப்புறங்கள்ல கழிவறை வசதி இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வெட்கக்கெடான ஒரு விஷயம் இல்லையா? திராவிட ஆட்சியில வந்துட்டு தமிழகம் வாழ்ந்ததா வீழ்ந்ததான்னு ஒரு பக்கம் டிபேட் போய்கிட்டு இருக்குது. அந்த சமயத்துல கூட இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கழிவறைக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த மாதிரி பொது இடங்களை பயன்படுத்துறாங்க, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையில வந்துட்டு நிறைய இலவசங்களை வாரி கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் தரேன்றாங்க, 2500 ரூபாய் தரேன்றாங்க, இன்னும் நிறைய கொடுக்குறோன்னு கூட சொல்றாங்க. ஆனா யாருமே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இங்கு துணிச்சலோ ஒரு அதை பத்தின ஒரு சிந்தனையும் இல்லாம இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாதிரியான நகரங்கள் வந்துட்டு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ போடலாமா, இன்னும் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத நோக்கி மட்டுமே நகருது. சென்னையில் திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு கட்டுறாங்க, உயரமான மாளிகைகள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஓகே. சென்னை மட்டும் வளர்ந்தா போதுமா? மற்ற மாவட்டங்கள்லாம் வளர வேண்டாமா? இன்னும் கழிப்பறைகள் கூட இல்லாத மாவட்டங்கள் எவ்வளவோ இருக்குது. ஒருவேளை இந்த கழிப்பறைகளுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்திருந்தா இந்த மாதிரியான சம்பவம் நடக்காமலே இருந்திருக்கும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் கூட இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் அரசாங்கங்கள் இதை ஏதாவது கண்கொண்டு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன நப்பாசையாக தான் இருக்குது. லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இப்ப திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 30 லாக்அப் மரணங்கள் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு அதிமுக நடக்கலையா, தந்தை மகனும் வந்துட்டு லாக்அப்ல வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி அவளுக்கு கொலை செய்யப்படவில்லையா, அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்படவில்லையா அப்படின்னு கேட்டா கூட இப்போ அந்த ஆட்சி சரியில்லைன்னு தானேப்பா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்களும் உங்க ஆட்சியில இதே மாதிரி கொண்டுட்டு வந்தா நாங்கள் வேற என்ன செய்யறது, இந்த மாதிரி கேள்வி தானே கேட்க தோணுது நம்மளுக்கு. உண்மையிலே பாருங்க, லாக்அப் டெத் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகிட்டு இருக்கு. அஜித் குமார் என்ற ஒரு காவலாளி வந்துட்டு லாக்அப் டெத்தில் வந்து மரணம் அடைந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மானாமதுரை ஆகாஷ் அப்படிங்கிறவரும் வந்துட்டு லாக்அப் டெத்தில் வந்துட்டு இறந்திருக்கிறார் அப்படின்னும் போது ஸோ காவல்துறையினருடைய கைகள் வந்துட்டு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? ஸோ அதிகாரிகள் வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறாங்க, ரொம்ப தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற புகார்களும் வந்துட்டு திமுக ஆட்சியில் பரவலாகவே இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே போனாலும் இந்த வழிப்பறிகள், திருட்டு பயங்கள் வந்துட்டு ரொம்பவுமே இந்த ஆட்சியில் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களை டாஸ்மாக் பக்கம் நோக்கி நகர்த்துறாங்க. டாஸ்மாக் கடைகளில் வந்துட்டு போட்டி போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காம்படிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுடைய சீர்கேட்டுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, இளம் விதவைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்துட்டு தமிழகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இங்கே சாராய ஆலைகளை நடத்துபவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு
கேள்வியை வந்துட்டு நான் உங்களுக்கே விட்டுறேன். அதற்கான பதிலை வந்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே இளைஞர்களை குடிக்க வைத்து குடியார்களாக்கி அவர்களை சோம்பேறிகளாக்கி எந்த வேலை வெட்டிக்கும் அனுப்பாமல் திமுக அரசு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை வந்துட்டு இங்க பதிவு செய்யறாங்க. பாஜக தரப்புல இருந்தும் சொல்றாங்க, அதிமுக தரப்புல இருந்தும் சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் எவ்வளவு தூரம் வந்துட்டு மது விற்பனை வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இயற்கை வளங்கள் வந்துட்டு பெருமளவுல சூறையாடப்பட்டிருக்குது. மணல் கொள்ளையாகட்டும், கனிம வள கொள்ளையாகட்டும், கிட்டத்தட்ட மலைகளையே பேத்து எடுத்துக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. வேலூர் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டையில ஒரு மலையவே வந்துட்டு கிட்டத்தட்ட குன்று மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படியே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இயற்கை வளங்களே மொத்தமாக சுரண்டப்பட்டு விடும். அதை செய்வது யாரு? ஏகப்பட்ட குவாரிகள் அமைக்கப்பட்டிருக்குது. குவாரிகளுக்கான அனுமதி வந்து முறையாக வழங்கப்பட்டிருக்குதா? அதுல எவ்வளவு முறைகேடுகள் நடந்துட்டு இருக்குது. தமிழகத்தை மெல்ல மெல்ல சுரண்டி இயற்கை வளங்கள் அற்ற ஒரு பாலைவனமாக மாற்றுவதற்காக இந்த திமுக அரசு வந்துட்டு பயணப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் வந்து அதிமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு விலையேற்றமானது அதிகம். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வுகள் வந்துட்டு இந்த ஆட்சியில வந்துட்டு அரங்கேறி இருக்குது. மக்கள் மீது தீராத சுமை வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அத்தியாவசிய பொருள்களுடைய விலை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுவும் திமுக அரசினுடைய ஒரு கையாலாகாத தனத்தை தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிப்படை தேவைகளுக்கான ஒரு விலை வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா பாமர மக்களும் ஏழை மக்களும் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாவாங்க. ஸோ அவங்கள கேட்கறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மிடில் கிளாஸ் மக்களும் வந்துட்டு இதனால் கடுமையான சுமைகளுக்கு வந்துட்டு நெருக்கடி ஆகுறாங்க. இந்த பக்கம் வந்து வாடகை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம சொந்த வீடு வாங்க போகிறோம். ஆனாலும் சொத்து வரி கட்டி மாளலையே அப்படின்ற ஒரு புழுங்கலும் வந்துட்டு மிடில் கிளாஸ் மக்களுக்கு எழாமல் இல்லை. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா திமுகவானது மக்கள் கிட்ட பயங்கரமா கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட மிஸ்கவர்னன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. திமுக ஆட்சியை வந்து கண்டிப்பாக வீழ்த்தப்படணும். இங்க அதிமுக தலைமையிலான என்டிஏ வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதா இவங்களுடைய கோரிக்கையாக வந்து வச்சு போராட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் தான் இங்க எஜமானர்கள். மக்களுடைய தீர்ப்பை இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறதுனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.